ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்கு செல்கிற ஒரு காரணத்தினால குதிரையாக போகக்கூடிய 4 ராசிக்காரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் இது இருந்ததுன்னா என்ன மாதிரி குதிரையாக ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த 4 ராசியில் உங்கள் ராசி இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான தாள்களை தெரிஞ்சுக்க முடியும். சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் புனிதமான ஒரு கிரகம். மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் சந்தோஷத்தின் கிரகமாக பார்க்கப்படுவதால் சுக்கிர யோகம் எப்பயுமே ஜாதகத்தில் அதிகமாக பார்க்கப்படும். சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கடக ராசிக்கு செல்ல போகிறாரு. அதனால் ஜெயிக்கிற குதிரையாகிற மாதிரி 4 ராசிக்காரங்களுக்கு வேகமானது பிறக்க போகுது. அதுக்குன்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு இல்லையான்னு கேட்காதீங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஆனால் மற்ற ராசிகளை விட இந்த 4 ராசிக்கு அதிகமாக இருக்குது. அதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா என்ன மாதிரி ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரன் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் நேர்மறையான கிரகங்களின் ஒருவராக இன்றளவோ அறியப்படுகிறார். சுக்கிரனுடைய ராசி மாற்றம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. 2026 மே 19 அன்னைக்கு காதல், அழகு, உறவுகள், ஆடம்பரம் மற்றும் நிதி ஆகியவற்றின் கிரகமாக சுக்கிரன் உணர்திறன் மிக்க நீர் ராசியான கடக ராசிக்குள்ள நுழைந்துட்டாரு. ஆக்சுவலி இவர் நுழைந்ததுக்கு பிறகு ஜூன் 13 வரை சுக்கிரன் இதே ராசியில தான் நிலைத்திருக்க போகிறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் காலகட்டம் சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நன்மைகள் அளிக்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. அதில் இந்த வீடியோவில் சுக்கிரன் கடகராசிக்கு வந்ததுனால அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த 4 ராசிக்காரங்க யார், உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனால் இனி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்க உங்கள் லக்கணத்திலே தான் சுக்கிரன் நுழைய போகிறாரு. இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த கிரக மாற்றத்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிதிநிலையில் உறுதி செய்யக்கூடிய முடிகிற அளவுக்கு பயங்கர மாற்றமானது ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த வருமானத்தை இனி ஈட்டுவதற்கு சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான வாய்ப்புகளை பெற முடியும். அதோடு மற்ற துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை பெறலாம். அதே போல் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய பல வழிகளில் உங்களுக்கு முன்னல் வருவதற்கு சுக்கிரனால் வழி இருக்குது. சொந்த தொழில் தொடங்க விரும்புபவர்கள் இப்போது அதற்கான வேலையை தொடங்கலாம். அதன் மூலம் பல்வேறு நிதி நன்மைகளை அடைய முடியும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய சூழலும் உருவாகும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டமானது சுக்கிரனால் ஏற்படும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு. அதனால் கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இனி இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சுக்கிரனால் உங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் நடைபெறும்னு சொன்னாலோ அதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கள. இதற்கேற்ப நடந்துக்கும் போது இன்னும் நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற முடியும். அதுக்கப்புறம் 2வது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய இந்த ராசி மாற்றத்தால் சிறப்பான நன்மைகளை மிக மிக அடைய போகிறீங்க. இந்த கிரக பயிற்சியால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழில் வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை பெற முடியும். மெயினாக குடும்பத்தில் ஒரு வகையான அமைதி நிலவ போகுது. மேலும் துணையோடு தரமான நேரத்தை செலவிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டமானது மிக பிரகாசிக்கிறது. மற்றும் வருமானம் இனிமேல் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய சமூக உறவு வலுவடையும். மேலும் குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைகளுக்காக தயாராகக்கூடிய உங்கள் மாணவர்களுக்கு இப்போது அதில் ஒரு படி முன்னேறுவது வாய்ப்பு உண்டாகும்.
கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மையாகும். ஸோ இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஒரு மேன்மையான இடத்துக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம்ல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு தாங்க சொல்லப்பட்டிருக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. சுக்கிரனுடைய ராசி மாற்றத்தால் உங்கள் ராசிக்காரங்க சிறப்பான நன்மைகளை அடைய போகிறீங்க. இதன் விளைவாக உங்களுடைய சமூக மற்றும் குடும்ப சூழலில் மகிழ்ச்சியான சூழலை உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது இனி கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாமல் எல்லாமே ஈஸியாக நடைபெறும். தொழில் சம்பந்தமாக கூட நீங்கள் இந்த நேரத்தில் நிறைய பயணம் செய்ய வேண்டியது இருக்கலாம். ஆனால் அந்த பயணங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். மேலும் உங்கள் தற்போதைய நிலை செழிப்பாக மாறப்போது அதுதான் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. சொந்த தொழில் செய்பவர்கள் இப்போது உங்கள் தொழிலை பிற பகுதிகளுக்கு விரிவுபடுத்தலாம் அல்லது உங்கள் குடும்பத்தின் நிறுவனத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லலாம். அதோடு நிதி ரீதியாக இந்த நேரம் செழிப்பாக இருக்கும். மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த நேரத்தில் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும். அதுதான் உங்கள் ராசிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்ட பயங்கர விஷயம். அப்புறம் ஃபைனலாக எந்த ராசிக்கு சுக்கிரனால் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரமில் பிறந்த மகரம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி பயங்கரமான முன்னேற்றத்தை அனுபவிக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சரியான முயற்சி செய்ய அதில் வெற்றியை எளிதாக உங்களால் அடைய முடியும். மேல் அதிகாரிகளிடமிருந்து நேர்மையான ஆதரவை எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களுடைய கடின முயற்சியால் மேல் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படலாம். அவர்களுடைய கடந்த கால வேலைகள் இப்போது சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இந்த காலகட்டத்தில் பல பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உருவாகும். மேலும் குடும்ப உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனையை எதிர்கொள்ள மாட்டீர்கள். மேலும் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக செய்வதில் உற்சாகமாக இருப்பீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட யோகம் ஏற்படும். சுக்கிரனால இந்த 4 ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம். அதுக்குன்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரல. இந்த 4 ராசிக்காரங்களை தாண்டி மற்ற ராசிக்காரங்களுக்கு குறைவுதான். அதனால இந்த 4 ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ராசி இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.